வரணும். இது பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நடக்கணும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நம்ம ஏன் பெற்றுக்கொண்டோம்? பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொண்டதனுடைய நோக்கம் என்ன? இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொண்ட நோக்கமே தெரில. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொண்ட நோக்கம் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன சொல்றாங்க? பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறுறது கண்டிப்பாக பெறணும். ஏன் பெறணும்? அது பரலோகத்துக்கு போறதுக்கான ஒரு முத்திரை. கன்ஃபார்மா எந்த மாற்று கருத்தும் இல்லை. எபேசியர் 4:30 அப்படிதான் சொல்லுது. அது பரலோகத்துக்கு போறதுக்கான ஒரு முத்திரை தான். ஆனா அந்த அந்த விசாக்கு, அந்த அந்த முத்திரைக்கு, அந்த மார்க்குக்கு, அந்த அந்த கொடுக்கப்பட்டதான அந்த பரிசுத்த ஆவிக்கு அது முத்திரையா இருந்தாலும் அது செய்யற கிரியைகள் கொஞ்சம் இருக்குது. அது என்ன கிரியை செய்யும்? நம்முடைய உள்ளான மனுஷனை சாகடிச்சு புது சிருஷ்டியா மாற்றும். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் அதை செய்யக்கூடியவர். நமக்குள்ள இருக்கிற மாம்சத்தை சிலுவையில் அறைய பண்ணி நம்ம மொத்தமா சாகடிச்சு நாம புது மனுஷனாக, புது சிருஷ்டியாக மாறணும்.